காணாவினத்து ஈத்தரை எச்சா இருக்காம பாருங்க, திரும்ப உருப்பிட மாட்டான் போல. அவன் உருப்புறது கஷ்டம். திரும்ப தேவையில்லாமல் போய் பிரவீன் ராஜ்கிட்ட போய் வம்புழுக்கிறான், வாட்டர் மிலன்ட்டு போய் வம்புழுக்கிறாங்க. எச்ச புத்தியை காமிச்சிட்டான் பார்த்தீங்களா? பாரு போட்ட பிச்சையில் தான் வந்து டைட்டில் வின்னரே ஆகுறான். ஒரு கண்டென்ட்டும் கொடுத்தது கிடையாது. எதுவும் காணா சாங்கை வச்சு ஓட்டி ஒரு ப்ரோமோவில் வந்திருக்கானாங்க வினோத்து. ஏதாச்சும் திவார் கூட இருக்கிற ப்ரோமோவில் தான் வருவான். மெய்யழகன் காம்போவில் தான் நீ வர முடியும் ராஜா. நீ தனியால் ஒரு மயிரும் கிழிக்கலை. நீ அந்த ஆளே திருந்தி வந்திருக்கான். அப்போ தான் ஜாதி பெருமையெல்லாம் விட்டுட்டு திரும்ப வந்து உன்னை சரிசமமாக மதிக்கிறான். நீ இன்னும் எச்சக்கலை அதே சாக்கடையில் தான் போய் விழுவேன், அதே சாக்கடை மாதிரி தான் இருப்பேன் அப்படின்னு நீ நடந்துக்கிற. திரும்ப இது மாதிரி பண்ணாத. இது உனக்கு பேக் ஃபயர் ஆகிட்டுருக்கு. வேறு ஒருத்தருக்கு டைட்டில் கொடுக்கறதுக்கு கங்கணம் கட்டிக்கிட்டு தெரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க விஜய் சேதுபதி, விஜய் டிவி, மாமா டிவி எல்லாரும். பிக் பாஸ் கொண்டு அரோராவுக்கு டைட்டில் கொடுக்கணுங்கிறான். இவர் இந்த ஆள் வந்து சாண்ட்ரா கொடுக்கணுங்கிறாரு. அது ஒரு குரூப்பு வந்து திவ்யா கொடுக்கணுங்கிறாங்க. டைட்டில் போயிடும். பேச்சு பூவை நிறுத்திக்கிட்டீங்கன்னா நல்லது. கோவப்படுறான். போய் கொண்டு பொட்டி எடுத்துக்கி கொண்டு உள்ளே வைக்கிறது, வாட்டர் மிலனை பிடிச்சிக்கிட்டு வம்பளுக்கிறது. அவங்களும் வந்து வாட்டர் மிலனும் திவ்யாவும் பேசிக்கிட்டு சிரிச்சுக்கிட்டு இருந்தாங்க. இது எங்கள் ஊரில் வந்து இதை வேறு வார்த்தைகள் சொல்லி பேசுவாங்கன்னு பண்ணிகிட்டு இருக்கும்போது அவன் வந்து என்ன நினச்சிக்கிறானா வினோத்து, அவன் ஜாதி வந்து கீழ் ஜாதிங்கிற மாதிரி அவனே அவனை இன்ஃபீரியராக நினச்சிக்கிறான். இங்கே அவன் தான் சொல்கிறான் எல்லோரும் சமம்ங்கிறான். வாட்டர் மிலன் பேசிட்டா மட்டும் வாட்டர் மிலன் பேசிட்டா உடனே இவனும் பிரவீன் ராஜன் என்ன பண்ணிக்கணும், நம்மளாம் கீழ் ஜாதி, ஸோ ஐயோ நம்மளை தான் பேசுகிறாங்களோ, நம்மளை வந்து தாழ்த்த பார்க்குறாங்க அப்படின்னு இவங்களே நினச்சிக்கிறாங்க. அதை தான் சொன்னான் அவன். யார் சொன்னது? விஜய் சேதுபதி சொன்னார். இந்த பக்கம் வந்து விக்ரமும் சொன்னான். யாரும் அவரை தாழ்த்தலாம் கிடையாது, அவரே தாழ்த்திக்கிறாரு அப்படி மாதிரி. இது உங்களுக்கு தேவை, அது பண்ணாதீங்க. உங்களால் மட்டும்தான் உங்களை தாழ்த்திக்க முடியும். இந்த மாதிரி எச்ச வேலையை பார்த்து தாழ்த்திக்க முடியும். மற்றபடி யாரும் உங்களை தாழ்த்திட முடியாது. யாரும் உங்களை வந்து யாரும் அட்டாக்லாம் பண்ணலை. நீயே ஒரு நாடகத்தை போட்டு பண்ணாத அப்படிங்கிற மாதிரி அருமையாக சொன்னார். இது உங்களுக்கு தேவை வினோத்து அப்படிங்கிற மாதிரி விஜய் சேதுபதியே சொன்னார். உங்கள் சிம்மாசனத்தை யாரும் எடுத்துக்க முடியாது, ஆனால் கேவலமாக நடந்துக்காதீங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. இப்போ விஜய் டிவி ப்ரொஜெக்ட் பண்ணுறதெல்லாம் பார்த்தா வினோத்துக்கு டைட்டில் கொடுக்கக்கூடாதுங்கிற மாதிரி ஒரு மாதிரி பண்ணுறாங்க. சாமி கொஞ்சம் பேசாமல் இருடா. பிச்சை போட்டால் வாங்கிட்டு போடா, டைட்டில் பிச்சை எடுத்துகிட்டு ஓடி போடா. மக்கள் போடுற பிச்சைடா உனக்கு. கேமு ஆடல, ஒரு மயிரும் ஆடல. நீ வாட்டர் மிலன் அடித்து அரோராவிட்ட போய் உட்காந்துக்கிட்டு எல்லார்ட்டையும் உட்காந்துக்கிட்டு காட்சி வேலை பார்த்து காணா சாங்கை வச்சு நீ வந்து டைட்டில் வாங்குற, அவ்வளோதான். வேறு ஒரு மயிரும் பிடுங்கலை. நீ அதை புரிஞ்சுக்க. பாரு ஆடின கேம்லாம் ஒன்றும் கிடையாது. பாரு ஆடினதில் 10% கூட கேம் ஆடலடா வினோத். நீ எல்லாம் திவார் ஆடின கேமில் கூட நீ ஒன்றும் ஆடலை. எச்ச வேலை தான் பார்த்துட்டு உட்காந்த உள்ள. பிரவீன் ராஜ் ஆடின கேமில் கூட நீ பாதி கூட ஆடலை. உனக்கெல்லாம் டைட்டில் வின்னர் கொடுக்குறாங்கன்னா மக்கள் பிச்சை போடுறாங்கன்னா எடுத்துகிட்டு ஓடி போயிரு. கேமே ஆடாமல் பிக் பாஸில் டைட்டில் வின்னர் ஆகு. இந்த ராஜுன்னு ஒருத்த ஆனா தெரியுமா, என்டர்டெய்னர் பண்ணி. அதில் வந்து இது கூட கேம் ஆடினுச்சு, பிரியங்கா கேம் ஆடினுச்சு. இவன் வந்து உட்காந்துக்கிட்டு நல்லா ஃபன் பண்ணி என்டர்டெயின்மெண்ட் பண்ணி கேம் ஆடிட்டு போயிட்டு டைட்டில் வின்னர் ஆனா. அதே மாதிரி ஆள் தான் நீ ஒழிய நீ வந்து டைட்டில் வின்னர்லாம் கிடையாது. சரியான இந்த கேம் ஆடலை, பிக் பாஸ் கேமை நீ ஆடலை. போய் உட்காந்துக்கிட்டு ஏன்டா தேவையில்லாமல் வம்புழுத்துக்கிட்டு பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. இது உன் வீடு கிடையாதுன்ட்டார் வாட்டர் மிலன். உன் வீடு கிடையாது, போய் சொல்கிறதுலாம் பண்ண முடியாது. உடனே பிரவீன் ராஜுக்கு வன்மோங்க. ஏன்னா பிரவீன் ராஜ் தான் வச்சு செஞ்சுருந்தார்ல திவாகர் 3 வாரத்தில். அதெல்லாம் போய் பார்த்துட்டு கதறிக்கிட்டு இருப்பான் போல். வந்து வேணும்னே வம்புழுக்கிறான் பிரவீன் ராஜ். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா அவன் வினோத்தை வம்புழுக்கிறான். மாற்றி அடிச்சுக்கிறாங்க. ஒன்றும் இல்லைங்க, கேட்டு விட்டாருங்க. சபரி வந்து நீ 93 நாள் வந்து ஏன்டா ஏன் பேசுனீங்க வினோத் சார்னு கேட்டோன்னே அதுலேருந்து பிடிச்சிட்டாங்க. இருந்தாலே புடின்னு பிடிச்சிட்டாங்க வினோத்து. இதே மாதிரி போணுச்சுன்னு வச்சுங்க, பிரச்சனை வந்து முடிச்சு விட்டு போயிடுவார். சாண்ட்ரா ஒரு நாடகத்தை போட்டு எல்லாரும் நாடகத்தை போட்டு ரெட் கார்டை கொடுத்து வினோட்டை தூக்கிடுவாங்க. தூக்கிட்டு டாப் ஃபைனலிஸ்ட் போட்டுற போகிறாங்க பாரு. நீ வேணால் எழுதி வச்சுக்க, ஒரு ஆளுக்கு இன்னொரு ரெட் கார்டு இருக்குது. அது வினோத்துக்கு தான் நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. அதுக்கு தான் பிரவீன் ராஜும் இந்த வேலையை ட்ரிகர் பண்ணி விட்றான் அவரை. கேவலமாக இருக்குது, இதை பார்க்குறதுக்கு கேவலமாக இருக்குது. புத்தியை காமிக்காதீங்களா, கொஞ்சம் நல்லா கேம் ஆடுங்க. ஏன்னா ஒன்றும் சொல்கிறதுக்கு ஒன்றுமே இல்லைங்க. என்ன இப்படி இருக்காங்க? அழகாக அருமையாக இருக்கணும். 2-3 நாள் பொறுத்துக்க, நீ தான் டைட்டில் வின்னர். இவங்க வந்து கெடுக்க பார்க்குறாங்க.
பிளான் பண்ணுறாங்க. விஜய் டிவி மாமா டிவி பிளான் பண்ணுது. புரிஞ்சிக்க வினோத்து. படிக்க தான் இல்லை, அறிவு வேண்டாம். சுய புத்தியும் கிடையாது, சொல் புத்தியும் கிடையாதுங்க அவனுக்குலாம். வாட்டர் மிலனே வந்து வினோத்துக்கு தான் சப்போர்ட் பண்ண வர்றான். அதையும் வேண்டான்னு சொல்லிட்டு உட்காந்துருக்காங்க அவன் கிறுக்கு பையன் மாதிரி. டேய் உனக்கு ஆள் இல்லைடா. அடுத்து அமித் உள்ளே விட மாட்டாங்க. பொட்டியக்கிட்டே தொட்டு தொலைஞ்சிடாதடா வினோத்து. புரிய மாட்டேங்குது அவனுக்கு. பிரவீன் ராஜே கேம் ஆடுறான் வினோத்துக்கிட்ட. அதெல்லாம் எங்கே புரிஞ்சுக்கிறான்னு சொல்லுங்கள். பிரவீன் ராஜுக்கே போகாமல் வினோத்து மேலே எங்கே என்னத்தை சொல்கிறதுன்னு தெரிலங்க. கடுப்பை ஏற்றுறாங்க. இதில் பெரிய பேச்சு, ஏபி பேச்சு பேசுகிறாங்க அவன் வினோத்து. 5 காசுக்கு புரோஜனம் இல்லாமல் கேம் ஆடிவிட்டு காணா சாங்கை வச்சு ஓட்டி விட்டு அதான் கடுப்பாக வரான் பிரவீன் ராஜ். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.